ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புது டிஷ் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சுவையான நியூட்ரிஷியஸ் போகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட செய்முறையை சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஒரு கேரட்டில் நான் பெரிய கேரட்டாக இருக்கிறதுனால முக்கால் தான் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பீன்ஸு, கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், கொஞ்சம் ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், 4 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கூட எடுத்துக்கலாம். பாதி வெங்காயம், அரை எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் எடுத்திருக்கேன். சோம்பு, அலங்கரிக்க மல்லி இலை. இதில் மெயின் விஷயம் போகாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல். இங்கே பாருங்கள், அவல் எடுத்திருக்கேன். இப்போ காய்கறி எல்லாத்தையும் தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு வரேன். இப்போ காய்கறி நறுக்கிட்டு வந்தாச்சு. கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீஸு, ஸ்வீட் கார்ன், பீன்ஸு எல்லாம் அளவு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காய்கறிகளை பூரா வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். இந்த காய்கறி அளவை விட 1 மடங்கு காய்கறி இருந்தால் ஒரு 1.5 மடங்கு அவல் வேணும், அதிகமாக வேணும். அவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் வரைக்கும் போடலாம். இது 1 கப் காய்கறி இருந்தால் 2 கப் அவல் போடலாம். அதுக்கு மேலே போடாதீங்க, அது போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் கம்மியாக தான் செலவாகும், இல்லைன்னா எண்ணெயிலே வதக்க வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக குஜராத்தி போகான்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அவங்க எண்ணெயில் வதக்கி தான் பண்ணுவாங்க. வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்ப்பாங்க. இது நான் வேரியேஷன் பண்ணியிருக்கேன். காய்கறி நிறைய சேர்த்து பண்ணுறதுனால சத்துக்கள் ஜாஸ்தி, உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். தண்ணி சுட்டுருச்சு, அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் டைம் அவலை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வடிதட்டு. இந்த வடிதட்டில் அவலை எடுத்திருக்கேன். இந்த அவலை 1 கப்புக்கு 1.5 கப்புக்கு கொஞ்சம் கூட போடலான்னு சொன்னேன் இல்லையா? 2 கப்புக்கு மேலே போட்டுறாதீங்க, அவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். காய்கறி அதிகம் பிடிக்குங்கிறவங்க 1க்கு 1.5 போதும், வேணுங்கிறவங்க அவல் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லேஸ் அவல் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த லேஸ் அவலை நீங்கள் நல்லா 3 தடவை டேப் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். இதை ஏன் நான் வடிதட்டி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், அவல் வாஷ் பண்ணுறதுலே ஊறிடும். இப்போ பார்த்தீங்களா, அவல் வாஷ் பண்ணியாச்சு. பக்குவம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. பாருங்கள், கிண்டுற பதத்தில் இருக்குது. இது திருப்பி அடுப்பில் வச்சு கிண்டுறப்ப கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். நல்லா ஊறிடாமல் பார்த்துக்குங்க. இப்போ காய்கறி வெந்தது போதும், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், காய்கறி ஒரு கிண்டு பதத்தில் வெந்துச்சுன்னா போதும், அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக வேணுங்கிறது இல்லை. ஏன்னா அடுப்பில் திருப்பி வைப்போம். இப்போ செய்முறையை பார்க்கலாம். அடுப்பை பற்ற வைக்கிறேன். எண்ணெயை ஊற்றிடலாம். எப்படி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயாவது தேவைப்படும். தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுட்டேன். இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் போடுறேன். நறுக்கி வச்சாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய். ஆக்சுவலாக நான் 3 மிளகா தான் எடுத்தேன். நறுக்கிறப்ப ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் 3 மிளகாயோட நிறுத்திட்டேன். காரம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, புளிப்பும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். எப்படி உப்புமாவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி பண்ணுறோம், அதே மாதிரி தான் ப்ரிப்பரேஷன். இதில் ஒரே ஒரு வித்தியாசம், காய்கறியை நம்ம ஸ்டீம் பண்ணி போடுறோம், அவல் யூஸ் பண்ணுறோம்.
அடுப்பு அடக்கியிருக்கேன் பாருங்கள். இப்போ வேக வச்ச காய்கறியை இதில் சேர்க்குறோம். இதில் காலிஃப்ளவர் கூட நீங்கள் சேர்க்கலாம். இங்கிலீஷ் காய்கறி மட்டும்தான் சேர்க்கணும். கத்திரிக்காய் அந்த மாதிரி காய்கறிலாம் சேர்க்காதீங்க. கேப்சிகம் சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு டிஃபர் ஆகிடும். இந்த காய்கறி வதக்கிறது எல்லாமே வெந்ததுனால ஜஸ்ட்டு சூடு வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். இதில் ஒரே ஒரு விஷயம் சேர்க்க முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. இப்போ காய்கறி மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ இது கூட உப்பையும் போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பெரட்டிட்டு இப்போ அவல் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி இருக்கும். இந்த அவல் இதில் சேர்த்துருங்க. அடுப்பு அடக்கி இருக்கணும். மெதுவாக கிளறுங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா அவல் கொதறிடும். இப்போ அவலும் ஊறி இருக்கு, ஏற்கனவே காய்கறி வெந்திருக்கு. இது என்னன்னா அவல் வந்து சூடு நல்லா வரணும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. வேகணுங்கிறது கிடையாது, அவல் சூடு வரணும், அந்த ராஸ்மெல் போகணும், அதுக்கு தான் பச்சை வாசனை போகணும். இன்னொரு விஷயம், இது நீங்கள் என்ன சூடாக சாப்பிட்டீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அவல் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் பண்ணின உடனே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், எண்ணெய் எல்லாமே சரியாயிடுச்சு, இழுத்துருச்சு. அவல் ஓரளவு சூடு வந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அவல் போட்டு மெதுவாக கிளறி விடணும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, போகா ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ நான் அடுப்பை நிறுத்த போகிறேன். அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறம் தான் லெமன் ஜூஸ் ஊற்றணும். நான் இப்போ 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே ஊற்ற போகிறேன். நான் லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறேன். இல்லாட்டி இந்த லெமன் எக்ஸ்ட்ராக்டில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அடுப்பை நிறுத்திட்டு லெமனை புளியிறேன் பாருங்கள். ஏன்னா அடுப்பை வச்சுட்டு பண்ணிங்கன்னா லெமனோட டேஸ்ட் வந்து கசப்பாயிடும். இந்த புளிப்பும் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவுதான். இது கூட தேவையான அளவு மல்லி இலை. இப்போ லெமன் புளிச்சாச்சு, மல்லி இலை சேர்த்தாச்சு. இப்போ திருப்பி ஒரு தடவை கிளறி விடுறோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கிளறி விடுறோம். அவ்வளவுதான், சுவையான போகா ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கு, பார்த்துக்குங்க. இது கூட நீங்கள் ஓமப்பொடி வேணால் போடலாம், சர்க்கரை வேணால் தூவலாம், எல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான். இது வந்து வெரி லைட் ஃபுட், யார் வேணாலும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்லாம். வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஜிம்முக்கு போயிட்டு வர பசங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெஷ்அப் ஆன உடனே. சுவையான போகா ரெடி. என்னோட சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.